இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அறிந்து கொள்ள போதுமான விஷயம். இயேசுவின் பாதை ஸ்டோரி. இயேசு நாசரேத்தின் இயேசு அல்லது இயேசு கிறிஸ்து என்றும் அறியப்படுகிறார். இயேசு கிறிஸ்து முதல் நூற்றாண்டில் யூத மதத் தலைவராகவும் மிஷனரியாகவும் இருந்தார். இது உலகின் மிகப்பெரிய மதமான கிறிஸ்தவத்தின் மைய உருவம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கடவுளின் மகனின் அவதாரம் என்றும், பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்ட நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மேசியா என்றும் நம்புகிறார்கள். ஏறக்குறைய அனைத்து நவீன பண்டைய அறிஞர்களும் இயேசுவின் கதை வரலாற்றில் இருப்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். வரலாற்று இயேசுவின் ஆய்வு நற்செய்தி புத்தகங்களின் வரலாற்று நம்பகத்தன்மை மற்றும் பைபிளில் இயேசு எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்பது வரலாற்று இயேசுவை உண்மையாக பிரதிபலிக்கிறது. இது சில நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியது, ஏனெனில் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றின் ஒரே பதிவு நற்செய்திகளில் உள்ளது. இயேசு ஒரு கலிலியன் யூதராக இருந்தார். மேலும் ஜான் பாப்டிஸ்டால் ஞானஸ்நானம் பெற்று தனது சொந்த ஊழியத்தை தொடங்கினார். அவரது போதனைகள் முதலில் வாய்வழி பரிமாற்றத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்டன. மேலும் அவர் பெரும்பாலும் ரபி என்று குறிப்பிடப்படுகிறார். கடவுளை எவ்வாறு சிறப்பாக பின்பற்றுவது, குணப்படுத்துவதில் பங்கேற்பது, உவமைகள் மூலம் கற்பிப்பது மற்றும் பின்பற்றுபவர்களை எவ்வாறு சேகரிப்பது என்று மற்ற யூதர்களுடன் இயேசு விவாதித்தார். பாரம்பரியமாக இயேசு கிறிஸ்து யூத அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார், ரோமானிய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் ரோமானிய கவர்னர் பொண்டியஸ் பிலாட்டின் உத்தரவின்படி சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாற்றில் அவரது மரணத்திற்கு பிறகு, அவரை பின்பற்றுபவர்கள் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினர். மேலும் அவர்கள் உருவாக்கிய சமூகம் இறுதியில் ஆரம்பகால தேவாலயமாக மாறியது.